நீலகிரியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை வெட்டி கொலை செய்து நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 6 சவரன் நகைக்காக கொலைபாதக செயலில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் சிக்குவார்களா? நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வெள்ளக்காலனி பகுதி அமைந்துள்ளது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதிக அளவில் உள்ள இந்த பகுதியில் முகமது என்பவர் தனது மனைவி மைமூனாவுடன் வசித்து வந்தார். இவர்களது மகன்கள் மற்றும் மகள் திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றனர். வீட்டிற்கு அருகே உள்ள தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக முகமது பணியாற்றுகிறார். வெள்ளிக்கிழமை அன்று வழக்கம் போல் வேலைக்கு சென்ற முகமது இரவில் தனது மனைவிக்கு போன் செய்துள்ளார். ஆனால் நீண்ட நேரமாகியும் அவர் போனை எடுக்காமல் இருந்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் நள்ளிரவு 2 மணி அளவில் வீட்டிற்கு வந்துள்ளார். நீண்ட நேரமாக முன்பக்க கதவை தட்டியும் திறக்கப்படாமல் இருந்துள்ளது. இதையடுத்து அக்கம் பக்கத்தினருடன் பின்பக்கம் சென்று பார்த்துள்ளார். அப்போது வீட்டிற்குள் முகம் மற்றும் உடம்பில் வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் மைமூனா சடலமாக கிடந்ததைக் கண்டு முகமது உட்பட அங்கிருந்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து நிலாக்கோட்டை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடனடியாக அங்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மைமூனா அணிந்திருந்த தங்கச் செயின், காதணிகள் உட்பட 6 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. பின்னர் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தங்க நகைகள் மாயமானதால் வீட்டில் தனியாக இருந்த பெண் நகைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க 4 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர். வீட்டில் தனியாக இருந்த 55 வயது பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நீலகிரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.